வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளி கொஞ்சம் நீளமாக தான் போகும். கொஞ்சம் நாற்காலியை போட்டு உட்காந்து கேளுங்க. வழக்கம் போல் ஸ்கூல் அசம்பிளியை முடிச்சுட்டு உட்காந்துருந்தா, பிடி சார் இந்தாங்க சிஎம் டிராஃபி சர்க்குலர் வந்திருக்கு பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி பொட்டி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்கூலுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் என்ட்ரி கொடுத்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடிக்கல் செக்அப் எடுக்கணும், கொஞ்சம் கிளாஸ் வைஸ் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பசங்களை ஹைட்டு வெயிட்லாம் செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டு கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுத்தா தூரத்துலேருந்து குரல் கேட்குது. பிடி சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹவுஸ் யூனிஃபார்ம் தராங்க, போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. எப்படா அவ்வளோ தூரம் நம்ம தனியாக போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏழாவது மாதிரி கொஞ்சம் பிளிங்க் ஆச்சு. நம்ம பக்கத்து ஸ்கூல் சார் சும்மா தானே இருப்பார், அவர் கால் பண்ணி வாங்க சார் ஒன்றா போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி கூப்பிட்டு போயிட்டேன். இந்த சுச்சுவேஷனில் எங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? மண்ணை அழுறாங்கிறாங்க, கலாவை போடுறாங்கிறாங்க, கட்டையை துப்புடாங்கிறாங்க, மரத்தை போடுற நெருப்பை இருடாங்கிறாங்க, எல்லா வேலையும் சொல்கிறாங்கடா. டேய் நாங்கள் பிஇடிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக மூட்டையை கட்டி ரேப்பிடோ போட்டு ஸ்கூலில் இறக்கியாச்சு. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் குதிரைக்கு நீ தீனியை போல மறந்துட்டோம் போல். பாதி பாலம் ஏறும்போது பழி வாங்கிடுச்சு. அது அங்கேருந்து ஓடிட்டு வரதுக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. தீனியை போட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நாமக்கல்லேருந்து நம்ம கொரியர் ஒன்று வந்துருந்துச்சு. நம்ம டோலி ஒருத்தவங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் பேஜும் ரன் பண்ணிட்டு வராங்க. நமக்கு ஈவில கீச்சன் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவங்க பேஜை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா கஸ்டமைஸ்டாக பண்ணணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க.